இன்னைக்கு நாம பார்க்க போறது தமிழ்நாட்டோட மூலை முடுக்குல எல்லாம் கம்பீரமா அறிவாலோட நின்னு ஊரை காக்குற மதுரை வீரன் கதையத்தான். ஆனா உங்களுக்கு தெரியுமா, இவர் பிறந்தது ஒரு ராஜ குடும்பத்துல. ஒரு இளவரசன் எப்படி காடு மேடெல்லாம் அலைஞ்சு காதலிச்சு கடைசியில மதுரையோட காவல் தெய்வமா மாறினாரு. இதுல இருக்கிற துரோகம், வீரம், மர்மம் எல்லாத்தையும் இந்த வீடியோல புட்டு வைக்க போறேன். ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. கதை ஆரம்பிக்கிறது காசி நாட்டுல. அங்க இருக்கிற ஒரு மன்னருக்கு மகனா பிறக்கிறாரு நம்ம வீரன். ஆனா பிறந்த நேரத்துல ஒரு பெரிய பிரச்சனை. ஜோதிடர்கள் என்ன சொல்றாங்கன்னா, இந்த குழந்தை வளர்ந்தா நாட்டுக்கே அழிவு வரும்னு பயமுறுத்துறாங்க. வேற வழி இல்லாம அந்த மன்னர் தன் குழந்தைய ஒரு பெட்டியில வச்சு காட்டோரமா இருக்கிற ஆத்துல மிதக்க விடுறாரு. அங்க விறகு வெட்ட வந்த ஒரு தம்பதி, சின்னான் அஞ்சலை அப்படின்ற ஒரு தம்பதி, அந்த குழந்தைய எடுத்து வளர்க்குறாங்க. ராஜரத்தம் இல்லையா, அதனால சின்ன வயசுலயே சிலம்பம், வாழ்வீச்சுன்னு எல்லாத்துலயும் அசுர வேகம் காட்டுறாரு நம்ம வீரன். வீரன் வளர்ந்து பெரிய ஆளானதும் பொம்மி அப்படின்ற ஒரு இளவரசிக்கு பாதுகாப்பு கொடுக்கற வேலை கிடைக்குது. பொம்மி ரொம்ப அழகா இருப்பாங்க. நம்ம வீரனோட வீரத்தை பார்த்து அவங்க மேல காதல்ல விழறாங்க. ஆனா அப்போ இருந்த ஜாதி கட்டுப்பாடுகள் இவங்க காதலுக்கு எதிரா நிக்குது. வேற வழி இல்லாம வீரன் பொம்மிய கூட்டிட்டு அங்க இருந்து தப்பிச்சு வர்றாரு. வழியில நிறைய பேர் இவரை தடுக்க வர்றாங்க. ஆனா அத்தனை பேரையும் தன் ஒத்த ஆளா நின்னு வீழ்த்துறாரு. இதான் இவரோட வீரத்துக்கு முதல் சாட்சி. அப்போ மதுரை நகர திருமலை நாயக்கர் ஆட்சி செஞ்சுட்டு இருக்காரு. அந்த நேரத்துல மதுரையில திருடர்கள் அதிகமாக இருக்கு. மக்கள் நிம்மதியா தூங்க முடியல. இந்த விஷயத்த கேள்விப்பட்ட வீரன் மதுரையை காப்பாத்த களத்துல இறங்குறாரு. திருமலை நாயக்கர் மன்னரை சந்திச்சு, நான் இந்த திருடர்களை பிடிச்சு தர்றேன்னு சவால் விடுறாரு. சொன்ன மாதிரியே காட்டுல பதுங்கி இருந்த கள்ளர்களை தன் தந்திரத்தாலையும் வீரத்தாலையும் மொத்தமா ஒடுக்குறாரு. மதுரை மக்கள் இவரை ஒரு ஹீரோவா கொண்டாட ஆரம்பிக்கிறாங்க. மன்னரும் இவருக்கு மதுரை வீரன்னு பட்டம் கொடுத்து கௌரவிக்கிறாரு. கதை இப்பதான் ரொம்ப சோகமான திருப்பத்தை எடுக்குது. மதுரையில இருந்த இன்னொரு பெண்ணான வெள்ளையம்மாள் அப்படின்றவங்க மேல வீரன் ஆசைப்பட்டதா ஒரு தப்பான தகவல் மன்னருக்கு போகுது. சில துரோகிகள் சேர்ந்து மன்னரோட மனசை மாத்துறாங்க. கோவத்துல மன்னர் ஒரு பெரிய தப்பு பண்ணிடுறாரு. வீரனோட கைகளையும் கால்களையும் துண்டிக்க உத்தரவிடுறாரு. இது அந்த காலத்துல மாற்றுக்கால் மாற்றுக்கை வாங்குறதுன்னு சொல்லுவாங்க. தப்பு செய்யாத வீரனுக்கு தண்டனை கிடைக்குது. ஆனா அந்த நிலைமையிலையும் வீரன் மீனாட்சி அம்மனை வேண்டி உயிர் விடுறாரு. பின்னால உண்மை தெரிஞ்சு மன்னர் ரொம்ப வருத்தப்படுறாரு. வீரன் இறந்த பிறகு மதுரையில பல அதிசயங்கள் நடக்குது. அவரோட சக்தியை உணர்ந்த மக்கள் இவர் தான் நம்ம எல்லையை காக்குற தெய்வம்னு கும்பிட ஆரம்பிச்சாங்க. இன்னைக்கும் மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலோட கிழக்கு கோபுரத்துல இவருக்குன்னு ஒரு சிலை இருக்கு. அது மட்டும் இல்லாம மதுரையை சுத்தி இருக்கிற ஒவ்வொரு கிராமத்திலையும் குதிரை மேல ஏறி கையில வாளோட முறுக்கு மீசையோட கம்பீரமா நின்னு ஊரை காத்துட்டு இருக்காருன்னு அந்த ஊர் மக்கள் இன்னும் நம்பிட்டு இருக்காங்க.